உங்கள் யோகி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். யோகி அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு யோகி கிடையாது. நீங்கள் பிறந்த நாம யோகத்துக்கு ஒரு யோகி, ஒரு அவயோகி வருவார். அந்த யோகி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். லக்னத்துக்கும் நல்லா இருக்கணும், லக்னாதிபதிக்கும் அந்த யோகி நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த யோகி தரக்கூடிய முழு பலனை உங்களால் அனுபவிக்க முடியும். யோகியுடைய வேலை என்ன? எந்த சூழலையும் ஜாதகரை காப்பாற்றுவது. அப்போ அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, அந்த யோகியானவர் லக்னத்துக்கும் மறையாமல் இருக்கணும், லக்னாதிபதிக்கும் மறையாமல் இருக்கணும். லக்னத்துக்கு மறையாமல் இருந்து லக்னாதிபதிக்கு மறைஞ்சிருந்தா அந்த யோகி தரக்கூடிய நல்ல பலன்களை முழுவதுமாக உங்களால் அனுபவிக்க முடியாது. கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லீஸ்ட் குவான்டிட்டி கிடைக்கும். அப்போது ஒரு யோக கிரகம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கும் மறையக்கூடாது, லக்னாதிபதிக்கும் மறையாமல் இருப்பது சிறப்பு, மிக சிறப்பு.